ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போகிறேன். அந்த ரெசிபி வந்து எனக்கு தெரியாது, உண்மையாகவே எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் நான் கேட்டேன், இது எப்படிம்மா செஞ்ச அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. சொல்லி கொடுத்தாலும் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்குல்ல. அம்மா செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ அவ்வளோவா வந்து என் ஹஸ்பண்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 டைம் செஞ்சேன். அப்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எப்படி செஞ்சேன்னு வேறு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 3-4 டைம் தான் செஞ்சேன். அதோடு வந்து இன்றைக்கி செய்கிறேன். கேரட் வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி துருவிக்கோங்க. எல்லா கேரட்டையும் வந்து துருவிடுங்க. மிக்சிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது. துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி மிக்சியில் போட்டு அரைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. துருவி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். எல்லா கேரட்டையும் வந்து துருவிடுங்க. நான் எல்லாத்தையுமே துருவி வச்சுட்டேன். இப்போ வந்து மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கேரட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. எல்லா கேரட்டையும் போட்டுருங்க. சோம்பு, சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, வெங்காயம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும். கேரட் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் நமக்கு வந்து தோணவே தோணாது. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃபீலே வராது. நான்வெஜ் மாதிரி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுறலாம். நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரண்ட் வேறு போயிடுச்சு. அதனால் விண்டோ கிட்ட வச்சு வீடியோ மறுபடியும் எடுத்திருக்கேன். இந்த மசாலா வந்து நல்லா பெரட்டுங்க. எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட சேர்க்கக்கூடாது. நம்ம இப்போ போட்ட மசாலா எல்லாத்துலேயுமே வந்து அதிலே வந்து தண்ணி நமக்கு வரும். கேரட்டு ப்ளஸ் வந்து முட்டையை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதிலே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். தண்ணி ஒரு ட்ராப் கூட போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். நம்ம வந்து இப்போ வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு வந்து மொத்தமாக ஒரே டைம்லேயே வந்து சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி கடலை மாவு சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம கையில் எடுத்து அது உருண்டை பிடிச்சி பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம தட்டும் போதே தனியாக பிரியக்கூடாது. கேரட் வந்து தனியாக பிரியக்கூடாது. அப்படி போட்டோன்னு சொன்னால் நம்ம வந்து பொரிக்கும் போதும் வந்து கேரட் வந்து தனியாக பிரிஞ்சிரும். ஸோ நம்ம அதை தட்டி பார்க்கணும். தட்டி பார்க்கும்போதே வந்து பிரியாமல் இருக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு டைட்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி மறுபடியும் நான் வந்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் போட்டதுலேயே வந்து எனக்கு உப்பு வந்து ஓகேவாக இருந்துச்சு. உப்பு தேவைப்படலை. நல்லா கைவிடாமல் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு அங்கங்கே வந்து நின்றும். ஸோ நல்லா வந்து பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து தட்டி பார்த்தேன். எனக்கு வந்து அதுவுமே பத்தலை. மறுபடியும் மாவு போட வேண்டியதாக இருந்துச்சு. மறுபடியும் நான் வந்து இதில் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் மாவு வந்து இதில் சேர்க்கலை.
இந்த பதமே கரெக்டாக இருந்தது. இதுவே கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து மறுபடியும் ஆட் பண்ணலை. இப்போ கையில் எடுத்து பார்த்தேன். ஓகே தான், நல்லா இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி அவ்வளோதான். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா மட்டும்தான் போட்டேன். அதனால் மிளகாத்தூள் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கு வந்து நீங்கள் இதை வந்து காலையிலே ரெடி பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது நல்லா ஊறுறதுக்கும் நம்ம வந்து வடை போட்டு எடுக்கிறதுக்கும் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து இப்போது பொரிக்க போகிறேன். தேவையான அளவு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து ட்ரை ஆக நம்ம பொரித்து எடுக்க நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ வந்து வடையை வந்து சின்னதாக நான் வந்து தட்டி எடுத்து நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு.